இந்திய பேஸ்பால் விளையாண்டா இப்படி தாண்டா இருக்குங்கிற மாதிரி இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த 3வது டெஸ்ட் மேட்ச்ல இந்திய அணி அபாரமா வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற இந்த ஃபுல் போட்டியோடைய ஹைலைட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல இந்திய அணியை சேர்ந்த துருவ் ஜோயல், சஃப்ராஸ் கான் அறிமுக வீரர்களாக களமிறங்கினாங்க. டாஸை வெற்றி பெற்ற ரோஹித் சர்மா பேட்டிங் ஆட, ரோஹித் சர்மா தொடக்கத்திலிருந்து அதிரடியாக விளாண்டு 196 பாலுக்கு முதல் இன்னிங்ஸ்ல 131 ரன் அடிச்சாங்க. சஃப்ராஸ் கான் அதிகபட்சமா 66 பாலுக்கு 62 ரன் அடிச்சாங்க. சஃப்ராஸ் கானை ரன் அவுட் பண்ண ஜடேஜா 225 பாலுக்கு 112 ரன் அடிச்சாங்க. இதனால இந்திய அணி 130.5 ஓவர் முடியல 10 விக்கெட் பெருக்கு 445 ஒரு மிகப்பெரிய டார்கெட் முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்துக்கு செட் பண்ணாங்க. முதல் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடிய இங்கிலாந்து அணியை சேர்ந்த ஸ்கார்லியை 15 ரன்ல அஸ்வின் அவுட் ஆக்குனதுனால அஸ்வின் டெஸ்ட் கெரியர்ல 500 விக்கெட் எடுத்த 2வது வீரர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட சாதனையை படைச்சார். ஆனா அஸ்வின் 3வது நாள் அப்ப அவங்க அம்மாவை மருத்துவமனையில சேர்த்ததுனால அந்த நாள் அப்ப மட்டும் விலகி இருந்தார். அவருக்கு பதில சப்ஜெக்ட் ஃபீல்டரை வைத்து 3வது நாள்ல பந்து வீசினாங்க இந்திய அணி. 3வது நாள்ல இந்தியனுடைய பந்து வீச்சு வேற லெவல்ல இருந்ததுனால இங்கிலாந்து அணியை 71.1 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பேருக்கு 319 ரன்குள்ள சுருட்டாங்க. அந்த அணியில் அதிகபட்சமா பென் டக்கர் 153 ரன்னும், பெல் ஸ்டோக் 41 ரன் அடிச்சாங்க. இந்திய அணி பந்து வீச்சு தரப்புல சிராஜ் 4 விக்கெட்டும், குல்தீப் யாதவ், ஜடேஜா 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. ஸோ 150 ரன்களுக்கு மேல லீடிங்ல இருந்த இந்திய அணி 2வது இன்னிங்ஸ்ல பேட்டிங் விளையாண்டாங்க. 2வது இன்னிங்ஸ்ல ரோஹித் அவுட் ஆனாலும் எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால், சுபம் கில் அதிரடியாக விளையாட ட்ரை பண்ணாங்க. இதுல எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் முதல் நாள்ல செஞ்சுரி அடிச்சு ரிட்டையர் கட் ஆக, குல்தீப் யாதவ் 3வது நாளை கடந்து 4வது நாள் பேட்டிங் ஆனாங்க. ஆனா 91 ரன் இருக்கும்போது சுபம் கில்ல குல்தீப் யாதவ் அவுட் பண்ணியிருப்பார். இதனால சுபம் கில் 151 பாலுக்கு 91 ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாங்க. ரிட்டையர் ஆகிட்டு உள்ள வந்த எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் டபுள் செஞ்சுரியை நோக்கி அதிரடியா விளையாட, அவருக்கு இனிய பார்ட்னர்ஷிப் தர வகையில சஃப்ராஸ் கானும் அதிரடியா விளையாடுவாங்க. இவங்க 2 பேருடைய அதிரடியை கட்டுப்படுத்த முடியாம இங்கிலாந்து பவுலர்கள் முழிப்பு திங்கி நிற்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் ஆண்டர்சன் ஓவரை ஹாட்ரிக் சிக்ஸ்லாம் அடிச்சு வானவடிக்கையை காட்டுவார். ஜெய்ஸ்வால் அவருடைய 2வது டபுள் செஞ்சுரியை இந்த மேட்ச்ல பூர்த்தி பண்ணியிருப்பார். அதே போல சஃப்ராஸ் கான் 2வது இன்னிங்ஸ்லயே அரை சதம் அடிச்சு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இதனால இந்திய அணி 98 ஓவர் முடியல 4 விக்கெட்ல பேருக்கு 430 ரன் அடிச்சிருப்பாங்க. 556 ரன்களுக்கு மேல 2வது இன்னிங்ஸ்ல இங்கிலாந்துக்கு லீடிங் வச்சிருப்பாங்க. எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால் 236 பாலுக்கு 214 ரன், 14 பவுண்டரி, 12 சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க. சஃப்ராஸ் கான் 22 பாலுக்கு 68 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் களமிறங்கிய இங்கிலாந்து அணி அவங்களுடைய 2வது இன்னிங்ஸ்ல அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. அந்த அணியை சேர்ந்த பென் டக்கர் 15 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும். துருவ் ஜோயல் பண்ண ரன் அவுட்ல அவுட் ஆயிட்டு வெளில போக, அடுத்த விக்கெட் ஒளிப்பு 14 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பால ரோஹித் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஜாக்காலி 26 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பால்ல எல்பி ஆயிட்டு வெளில போங்க. ரூட் இந்த மேட்ச்ல 40 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பால்ல எல்பி ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. போராடின பென் ஸ்டோக் 29 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் போட்ட பால்ல எல்பி ஆயிட்டு வெளில போக, பென் ஃபாக்ஸ் 29 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பால்ல துருவ் ஜோயல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அகமத் டெக் அவுட்ல குல்தீப் போட்ட பால்ல சிராஜ்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, டாம் ஹெல்த் 16 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. கடைசி விக்கெட்டா அதிரடியா விளாண்ட மார்க்கோட் 15 பாலுக்கு 33 ரன், 6 பவுண்டரி, 1 சிக்ஸ், 220 கிட்ட சேர்க்கட்டு இருக்கும்போது கடைசி விக்கெட்டா ஜடேஜா போட்ட பால்ல எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, இங்கிலாந்து அணி 39.4 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பேருக்கு 112 ரன் மட்டும் அடிச்சதுனால இந்திய அணி 434 ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்று 92 வருட டெஸ்ட் வரலாற்றுல அதிக ரன் வித்தியாசத்துல ஜெயிச்ச அணி அப்படிங்கிற சாதனையை முதல்ல இந்திய அணி படைச்சிருக்காங்க. டெஸ்ட் தரவரிசை பட்டியல 2வது இடத்துக்கு இந்திய அணி முன்னேறி இருக்காங்க. 2-1 இந்த சீரியஸ்ல முன்னிலை வகிச்சிருக்காங்க இந்திய அணி. இந்த மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்ல 112 ரன், 2வது இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்த ஜடேஜாக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்தியனுடைய இந்த சரித்திர சாதனை வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டெஸ்ட் சீரிஸ் இந்திய அணி கைப்பற்றுவாங்களா? அப்படி ஒரு கருத்தை கவலை லீவ் பண்ணுங்க.